வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். நீங்கள் எல்லாரும் ஆவலோட கேட்டுட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்ப்ளஸ்ன்னு வந்திருக்கக்கூடிய புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC. ஸோ இந்த ஹெட்ஃபோன், இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பல விஷயங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் இந்த ஒன்ப்ளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC-னுடைய பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஏன்னா அன்பாக்சிங் ஏற்கனவே பண்ணி நான் கிட்டத்தட்ட 2 வாரமாக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். பாக்ஸுக்கு வெளியில் ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டினுடைய பல விவரங்கள் கொடுத்துருக்காங்க. மினிமலான பிராண்டிங், சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ அதை திறந்தோம்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பெட்டி இருந்துச்சு. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே இந்த ஹெட்ஃபோன், வயர்டு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சுருந்தாங்க. அது தவிர ஒரு சார்ஜிங் பண்ணுறதுக்காக ஒரு USB Type C கேபிள் இருக்குது. ரெட் கேபிள் கிளப்புக்கான ஒரு கார்டு இருந்தது. அப்புறம் 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் யூசர் மேனுவல். அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். பொதுவாகவே இன்றைக்கி வந்து எல்லோரும் விரும்பி வாங்குறது என்னமோ இந்த TWS இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஒரு ப்ராடக்ட் எப்போவுமே நெக்பேண்டு தான். ஸோ நான் வந்து சைக்கிளிங்க்கு இந்த நெக்பேண்டை தொடர்ந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹெட்ஃபோனாக எனக்கு இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிசைன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நம்ம கழுத்தில் போட்டிருக்கிறப்போ ரொம்ப ஒன்றும் ஹெவியாக ஒன்றும் தெரியல. அதே நேரத்தில் டியூரபுளாக இருக்குது. எப்படி நீங்கள் பெண்ட் பண்ணி பாக்கெட்டில் வச்சாலும் பேக்குள்ளே வச்சாலும் இது வந்து குவாலிட்டி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா கண்ட்ரோல் சென்டர்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பட்டன் கண்ட்ரோல் சென்டர் இங்கே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் தான் உங்களுக்கு பேரிங்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 3 பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நடுவில் இருக்க பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ளஸ் மைனஸ் பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type C-க்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக இதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே 20 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை என்னால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. பட் பேட்டரி லைஃபும் நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர்லேருந்து வரக்கூடிய இந்த கரண்ட்லேருந்து வரக்கூடிய வயர்ஸ்னுடைய குவாலிட்டி நல்லா திக்காக, கையில் பிடிக்கிறப்போ ரொம்ப ஸ்லிப்பரியாக இல்லாமல் ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த இயர் டிப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸ் இருக்குது, மேக்னெட்ஸும் இருக்குது. ஸோ அதனால் இது நீங்கள் ஒட்டுறப்போ கழுத்தில் மாட்டிட்டு நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகிடும், டிஸ்கனெக்டும் ஆகிடும். ஸோ எடுத்து நீங்கள் காலில் நீங்கள் வைக்கிறப்போ திருப்பி ஆட்டோமேட்டிக்காக பேரிங் ஆகிடும். ஸோ ஃபங்க்ஷனல் மேக்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இயர் டிப்ஸினுடைய டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, காதில் போடுறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமாக இதில் வந்து ANC இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இயர் டிப்ஸினுடைய ஃபிட்டிங் உங்கள் காதில் எப்படி நீங்கள் பெர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃபிட்டிங் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ANC இல்லாத ஒரு இயர்ஃபோன்ஸில் கூட ஃபிட்டிங் அப்படி எப்படி இருந்தாலும் நம்ம பாட்டு எப்படியோ நம்ம கேட்டலாம். பட் உங்களுக்கு ANC-னுடைய முழு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா பெர்ஃபெக்டான ஃபிட்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல, அமைப்புக்கு ஏற்றாப்புல ஒரு இயர் டிப்ஸ் இந்த பேக்லேருந்து எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிட்டிங் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறது கூட உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஹே மெலடின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இல்லை ஒன்ப்ளஸ் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத்லேயே அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதில் போய் இயர் ஃபிட்டிங் டெஸ்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லிடும். ஸோ ஃபிட்டிங் நம்ம பண்ணுறப்போ கூட அதை அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். பட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ கீழே விழுகுதா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து சைக்கிளிங்க்கு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ காதில் மாட்டுறப்போ இப்போ நான் காதில் வைக்கிறேன். இப்போ ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ட்விஸ்ட் பண்ணி லைட்டாக லாக் பண்ணியாச்சு. ட்விஸ்டிங் அந்த ஃபிட்டிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் போக போக அந்த ரோடுடைய உதறலில் அப்படியே லூஸ் ஆகிக்கிட்டே வருது. ஆனால் கீழே விழுகலை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். கீழே சுத்தரவாக விழுகவே இல்லை. அப்படியே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. இது TWS மாதிரி கிடையாது, நெக் பேண்ட் அப்படிங்கிறதுனால கீழே விழுந்தது அப்படி ஈஸியாக நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம், கழுத்தில் செக்யூராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இந்த நெக் பேண்டுக்கு. ஸோ டிசைனில் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. என்ன இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்க தலைமுறை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி வாங்குற மாதிரி அவங்களுடைய பிராண்டிங்லேயே ஒரு ரெட் கலர் கேபிள் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, பிளாக்கும் பார்த்திங்கன்னா டிசென்டான கலர் தான், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்தபடியாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதோடைய ஆடியோ குவாலிட்டி. ஸோ ஆடியோ குவாலிட்டி இது வந்து ஒரு பேஸ் சென்ட்ரிக் ஒரு இயர்ஃபோன்ஸ், பேஸ் பீரியலுக்காக ரொம்ப டியூன் பண்ணிக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தம்பியாக டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் உங்களுக்கு கிடைக்குது.
வாய்ஸ்னுடைய கிளாரிட்டியுமே நல்லா இருக்குது. ட்ரெபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக கிறிஸ்பியாக பஞ்சியாக பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பல பாட்டில் கேட்குறப்போ இந்த வாய்ஸுடைய கிளாரிட்டியாக இருக்கட்டும், முக்கியமாக ஃபீமேலுடைய வாய்ஸ், அப்புறம் ட்ரிபிள்னுடைய அந்த கிளாரிட்டி, இதெல்லாம் வந்து பேஸ்னால் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து பேஸ் நிறையா விரும்பி கேட்குறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியாது. பட் நான் வந்து ஒரு ஃப்ளாட் சவுண்ட் சிக்னேச்சர் விரும்பி கேட்குற ஒரு ஆள். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, அந்த இடத்துல கொஞ்சம் பேஸ் தேவையில்லாமல் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருந்தது. இதோடைய ஏஎன்சியினுடைய குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 48 dB வரைக்கும் அவங்களுடைய சவுண்ட் நாய்ஸை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் இதோடைய விலை வந்து 2200 ரூபாயோ 2300 ரூபாயோ. ஸோ இந்த விலைக்கு ஏஎன்சி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு 10,000 15,000 ஒரு டிடபிள்யூஎஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி ஒரு ஏஎன்சி உங்களுக்கு கட் ஆகுமோ அந்த அளவுக்கு இதோடைய ஏஎன்சியோட எஃபெக்டிவ்னஸ் அருமையாக இருந்துச்சு. அதை விட முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்சி மோட். இந்த டிரான்ஸ்பெரன்சி மோட் வந்து நீங்கள் காதில் போட்டுட்டு நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற அவேர்னஸ், உங்களுடைய சரௌண்டிங் இருக்கக்கூடிய எல்லா சவுண்டுமே உங்களுக்கு கிளியராக கேட்கும், பாட்டும் கேட்கும் உங்களுக்கு. ஸோ நான் சைக்கிளிங் போகிறப்போ அது எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த டிரான்ஸ்பெரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ ஏஎன்சியாக இருக்கட்டும், டிரான்ஸ்பெரன்சி மோடாக இருக்கட்டும், ஒரு வயர்டு இயர்ஃபோன்ஸில் அதுவும் இந்த பட்ஜெட்டில் நான் ரொம்ப நாளாக அதை தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு இப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். பட் அதே நேரத்தில் என்னடா இவங்க பேஸுக்கு இவ்வளோ ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு வருத்தம். பட் நீங்கள் வந்து பேஸ் ஹெடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாதுங்க. கேமிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட்லாம் இல்லை சப்போர்ட் பண்ணுது. பட் நீங்கள் ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா எப்போவுமே சொல்கிற ஒரே டயலாக் தான், உங்களுக்கு பெஸ்ட்டான இயர்ஃபோன்ஸ் வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான். இதுலேயும் ஒரு சின்ன சின்ன கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாடலாம். முக்கியமாக நீங்கள் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ லிப்சிக்கிங் இஷ்யூ அறவே இதில் கிடையாது. இப்போது இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இதில் என்ன நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த விலைக்கு அவங்க வந்து எஸ்பிசி மற்றும் ஏஏசி கோடைக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. எல்டாக் இந்த மாதிரி ஹை அண்ட் ஒரு லாஸ்லெஸ் கோடைக்கான சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஒன்ப்ளஸ் ஓப்போனுடைய அந்த M31 ஒரு ஹெட்ஃபோன் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு டாப் டக்கர் ஹெட்ஃபோன். ஸோ அந்த ஹெட்ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குவாலிட்டி இன்னும் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ்லெஸ் எஃபெக்ட்லாம் கேட்குற மாதிரி இந்த இயர்ஃபோன்ஸ்லேயும் இந்த மாடலையும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். பட் மற்றபடி கால்ஸ் பேசுறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இயர்ஃபோனாக இருக்குது. நான் பேசுகிறது மைக்கில் அவங்களுக்கு கிளியராக பிக்கப் ஆகி அந்த பக்கம் அவங்களுக்கு கிளியராக கேட்குது. பட் அந்த பக்கம் அவங்க பேசுகிறப்போ சில சமயம் எனக்கு வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ANC Z2 ANC மோடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஎன்சி ஆன் பண்ணிவிட்டு ஏஎன்சியோ டிரான்ஸ்பெரன்சியோ எதையோ ஒன்று ஆன் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 19 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு பேட்டரி லைஃப் கிடச்சிது. ஆனால் ஏஎன்சி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா 28 to 30 ஹவர்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதை என்னால் டெஸ்ட் பண்ண முடியல. நான் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா நான் டிரான்ஸ்பெரன்சி மோடில் ப்ளஸ் வால்யூம் 50% வச்சு நான் கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸில் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. இப்படி கையை வச்சு நம்ம ஃபீல் பண்ணாலே எது எந்த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காமே நம்ம சொல்லிடலாம். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ வேறு ஏதாச்சும் பிஸியாக இருக்கிறப்போ யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா அப்படி டக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா எது ரவுண்டான பட்டன், எது ஃப்ளாட்டான பட்டன், எது ப்ளஸ்ஸு மைனஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையிலே நம்ம ஃபீல் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாக்டைல் ஃபீட்பேக்கோட கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த Z2 ANCக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஹேமலடி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க்கு QR கோடு எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்தது அதோட நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி எவ்வளோ % மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அது தவிர நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒரே மோடு தான். ஸோ 2-3 லெவல்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுக்கல. சவுண்ட் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு மோடு, போல்டு மோடு, செரினேட் மோடு, பேஸ் மோடு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பேலன்ஸ் மோடில் வச்சு தான் நான் கேட்டேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு பேஸுக்கு அதிகமான ப்ராமினன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ கஸ்டம் ஈக்குவலைசரும் இதில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இயர்பட் ஃபிட்டிங் டெஸ்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இயர்பட்ஸ்னுடைய கண்ட்ரோல், ஸோ எந்தெந்த கண்ட்ரோல் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரணும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த நடு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாட்டி டிரான்ஸ்பெரன்சி மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிக்கும். ஸோ அது வந்து எந்த விதமான மோட், நாய்ஸ் கேன்சலேஷன் டு அது அப்படியே ஆஃப் பண்ணுறது இல்லாட்டி டிரான்ஸ்பெரன்சி டு அப்படியே ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
மல்டி டிவைஸ்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இந்த டிவைஸை இந்த இயர்ஃபோன்ஸ் இரண்டு மொபைல் ஃபோன்ஸ் இரண்டு வேறு டிவைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்விட்ச் பண்ணுறது எந்த பட்டன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தீர்மானித்து இதில் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது தவிர இந்த இயர்ஃபோன்ஸ் எங்கேயாச்சும் நீங்கள் வச்சுட்டு காணாமல் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் மை இயர்பட்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. ஒரு ப்ளே பண்ணிங்கன்னா சின்ன ஒரு சவுண்ட், ரொம்ப அமைதியான இடமா இருந்துச்சு அப்படின்னா சின்ன ஒரு சவுண்ட் இதில் ப்ளே ஆகுது. ஸோ அது ப்ளே ஆகிறது நீங்கள் எங்கே இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ம்வேர் அப்டேட்ஸ் இதில் நான் கனெக்ட் பண்ண உடனே ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் எனக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ரெகுலராக அப்டேட் கொடுப்பாங்க போல. ஸோ அந்த அப்டேட் வந்தாலும் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவோ இல்லை அந்த ப்ளூடூத் இருக்கக்கூடிய செட்டிங் மூலமாகவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ 2300 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் ஒன்ப்ளஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC. ஸோ இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்லிட்டேன். பட் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்டாக நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஒன்ப்ளஸ்னுடைய புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC 2300 ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தியான ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னா இதோடைய ANC எஃபெக்டிவ்னஸ் அருமையாக இருக்குது. டிரான்ஸ்பரன்சி மோட், டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸை இந்த ப்ரைஸுக்கு மீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஒன்ப்ளஸ் புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ANC நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அண்ணன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.